ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டூ காமன் மென். இன்னைக்கும் வந்து ஒன் ஆஃப் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் சாங்ஸ் இது வந்து பிரஜா அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து, லாலேட்டனோட படம். ஓகே. பிரஜாங்கிற படத்துல இருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடிய எம்ஜி ராதாகிருஷ்ணன் மியூசிக் போட்டிருக்காரு. ஓஹோ, இட்ஸ் a family affair, you know. ஓகே, ஃபேமிலி சாங். ஓகே, இது வந்து கிரீஷ் புத்தஞ்சேரி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. நைஸ், கேட்டுருவோம். பாட்டு பேரு நான் ஒன்னும் சொல்லலையே. சொல்லு கஷ்டப்பட்டு சொல்லுவியே, சொல்லு. இல்ல ஈஸி தான். சந்தனமணி அப்படி சிம்பிளா முடிவு வந்து போயிடுச்சு. சந்தனமணிங்கிற ஒரு பாட்டு. ஓகே, கேட்டுருவோமா? டப்புனு போயிடுவோம் பாட்டுக்கு. கண்டிப்பா கேட்டுருவோமா? எஸ். சாந்தாகாரம் சரசிஜநயனம் வந்தேஹம் ചിന്മയരൂപം ചന്ദനമണി സന്ധ്യകളുടെ നടയിൽ നടനം തുടരുക രംഗവേദി മംഗളാരവം ദ്രുതതാളം ചന്ദനമണി സന്ധ്യകളുടെ നടയിൽ നടനം തുടരുക രംഗവേദി മംഗളാരവം ദ്രുതതാളം തരള മധുര മുരളിയുണര് പ്രണയഭരിത കവിതയുണര് മനസ്സു നിറയും അതുല ഹരിത മതമഹോത്സവം വരവീണകൾ മൃദുവാണികൾ മതമൊടു തിരുവടി തൊഴുതട് ശ്രുതി ചേരണ മലിമോണതിൽ അനുപദമഴകായി മതിമുഖി മമ സഹിമയിൽ നടയിവളുടെ നടനം ചന്ദനമണി സന്ധ്യകളുടെ നടയിൽ നടനം തുടരുക രംഗവേദി മംഗളാരവം ദ്രുതതാളം 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 ദ്രുതതാളം. വെൺപുലരികൾ പൊൻകസവിടും ഇന്ദ്രനീലമേഘമെന്റെ ദൂതുപോയ ഹംസമായി മഞ്ഞുരുകിയ മൺചിമിഴിലെ മന്ദഹാസദീപ്തിയോടെ നീ എനിക്കു തുമ്രിയായി മനസ്സുകളുടെ കുളിരരുവികളിൽ ചിലും ചിലും മരതകമഴ മൊഴി തിരയുകയായി മനസ്സുകളുടെ കുളിരരുവികളിൽ ചിലും ചിലും മരതകമഴ മൊഴി തിരയുകയായി ഇനി നിലവിലെ ജലഗലികളിൽ ഉണരുമരിയ പ്രണയ കലിക തിരതുരയിടും ഒരു കടലിലെ ഗസലിൽ അലിയും അലസമായി ഇനി നിലവിലെ ജലഗലികളിൽ ഉണരുമരിയ പ്രണയ കലിക തിരതുരയിടും ഒരു കടലിലെ ഗസലിൽ അലിയും അലസമായി. വിജനവനിയിൽ വിരഹലിപിയിൽ ശിശിരശലഭമെഴുതിയ ചന്ദനമണി ചന്ദനമണി മൃദു ചന്ദനമണി സന്ധ്യകളുടെ നടയിൽ നടനം തുടരുക രംഗവേദി മംഗളാരവം ദ്രുതതാളം. പൊന്യമുനയിലെൻ പ്രിയമൊഴി വെണ്ണിലാവിൽ വീണലിഞ്ഞ പൂർണ്ണചന്ദ്രബിംബമായി ശ്രാവണമണി മേടകളിൽ പ്രാവുകൾ പറന്ന രാവിൽ പൂവണിഞ്ഞ പുണ്യമായി ശ്രുതിഭരമത സുഖലഹരികളിൽ ദിനം ദിനം മുഖരിതമിരുകുനുകൊലുസുകളിൽ ശ്രുതിഭരമത സുഖലഹരികളിൽ ദിനം ദിനം മുഖരിതമിരുകുനുകൊലുസുകളിൽ ഹിമയെഴുതിയ മിഴിമുകുളമിതരുണ കിരണമണിയുമതിലെ ഹിമഗണമണി അണിവിരലിലെ മലയ സലില മലിയവേ ഹിമയെഴുതിയ മിഴിമുകുളമിതരുണ കിരണമണിയുമതിലെ ഹിമഗണമണി അണിവിരലിലെ മലയ സലില മലിയുമാത്രമായി മനസ്സിലിതലിൽ ഉണരുമരിയ ശിശിരശലഭമെഴുതിയ തിരചന്ദനമണി സന്ധ്യകളുടെ നടയിൽ നടനം തുടരുക രംഗവേദി മംഗളാരവം ധ്രുവ
ദ്രുതതാളം ചന്ദനമണി സന്ധ്യകളുടെ നടയിൽ നടനം തുടരുക രംഗവേദി മംഗളാരവം ദ്രുതതാളം வேற level. நல்ல காம்போசிஷன். அதாவது கொஞ்சம் கழிச்சு நம்ம வந்து திருப்பி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் சாங் கேட்குறோம். ஆமா, நம்ம கடைசியா கேட்டதும் வந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடினது தான். ஆமா, பிராயம் நம்மில் மோகம் அந்த பாட்டு. ஆமா, பாடும் நாட்டு மயிலே அந்த பாட்டு. கரெக்ட். இதுவும் பார்த்தோம்னா நம்ம எழுந்து வந்து டான்ஸ் ஆட வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு அந்த ஆமா கண்டிப்பா ஃபுல் பீட். ஆமா, அவர் பாடினதும் வந்து சூப்பரா பாடினாரு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா பாடினாரு. ஸ்டார்டிங்ல வந்து இவர் வந்து மேடையில உட்காந்துக்கிட்டு அப்படியே சிலுவேட்ல லைட்லாம் ஆன் பண்ணி அப்படியே சாந்தாகாரம் அப்படியே ஆரம்பிக்கும் போது வந்து என்ன அமீர் கல்யாணி மாதிரி இருக்கே அப்படியே யோசிச்சேன். அமீர் கல்யாணி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ராகம்னு வச்சுக்கோங்க. ஹிந்துஸ்தானிலயும் இருக்கு, கர்நாடிக்லயும் இருக்கு, கர்நாடிக்லயும் இருக்கு. கர்நாடிக்ல வந்து அமீர் கல்யாணி யாரையோ பத்தி பேசுறேன். ஐயோ ராகம். ஓகே ஓகே. அதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டு, இப்போ யூஸ்வலா வந்து ஒரு ராகம்னா இப்போ சரிகமா வாட் எவர் ஸ்வரம்ஸ் ஆர் தேர், அதோட ஒரு வேரியேஷன் மட்டும் தான் இருக்கும். இதுல வந்து ரெண்டு மா இருக்கும். இதுல ஸ்டார்டிங்ல வந்து இவர் பாட ஆரம்பிச்சோடனே அமீர் கல்யாணி மாதிரி இருந்துச்சா, சரி திஸ் இஸ் அனதர் மோகன்லால் மூவி வேர் ஹி இஸ் சம் மியூசிஷியன் போல அப்படின்னு பார்த்தா அமீர் கல்யாணி பாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டி குத்து போட்டாங்க. செமையா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. நல்ல செமையா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து டான்ஸும் அட்டி விட்டு விட்டு பிரிச்சுட்டாங்க அவங்க அதுக்கேத்த மாதிரி. வெரி, அதாவது கேட்கும் போதே வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு சாங்கா இருக்கு. பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபன். யா, எந்த ஒரு 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட்டுமே கிடையாது இந்த பாட்டுக்கு. எஸ் எஸ், கண்டிப்பா எமோஷனல் இதுக்குள்ளலாம் கிடையாது. ஜாய் ஃபன் பார்ட் அந்த மாதிரி கேட்டா அந்த மொமெண்ட்க்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் பி ஜாய். ஆக்சுவலி டான்ஸ் ஆட வேண்டிய பாட்டு இது. ஆமா ஆமா, நான் நடுவுலயே லைட்டா வந்து போட்ட ஒரு ஸ்டெப் சிட்டிங்ல நீ வாக்கல சிட்டிங்ல ஸ்டெப்பா. ஆமா ஆமா. So நீ சொல்ற மாதிரி கரெக்ட். This is not one of the songs which takes you into an emotive landscape, emotive scape அதெல்லாம் கிடையாது. It's like a high beat dance song. ஆனா வந்து அது எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஸ்டார்டிங்ல அந்த அமீர் கல்யாணி ஃப்ரேஸ் வந்தது, ஆனா ஃபுல் பாட்லயுமே வந்து நடுவுல வந்து திரும்பி லேசா ஒரு ஆலா அந்த ஃபாஸ்ட் பேஸ்லயே வந்து ஒரு ஆலாபனா பண்றது. அப்படியா? ஆமா, அந்த இது பேசிக்கலி வந்து நடுவுல இது பண்ணும்போதெல்லாம் மோகன்லால் பண்ணுவார்ல. ஆமா 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 ஆமா, அதுதான் சொல்றியா? சோ எம்ஜி ஸ்ரீகுமார் வந்து நடுவுலயே அதெல்லாம் வந்து நடுவுல சின்னதா ஹம்மிங் ஆலாபனா ஹம்மிங் அதாவது எல்லாம் பண்ணி. ஆமா ஆமா, அவர் வந்து அதனாலதான் நான் சொன்னேன் பயங்கரமா பாடிந்தாருன்னு சொல்லிட்டு. ஆமா, நடுவுல ஃபாஸ்ட் பேஸ் பாடுறது மட்டும் இல்லாம நடுவுல எல்லாமே பண்ணாரு. ஆமா ஆமா, கரெக்ட் நீங்க சொன்னது. இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிளாசிக்கலா ஃபீலும் ஆகல. ஆக்சுவலா ஒரு நார்மல் ஆடியன்ஸ் கேட்கும் போது அது வந்து ஃபன் எலிமெண்ட் தான் மேஜரா வச்சுட்டு. கண்டிப்பா அதெல்லாம் கிளாசிக்கல்னு யாரும். ஆமா, கிளாசிக்கல் இருக்கு, ஆனா அது வந்து அவ்வளோ இதா இல்லாம மெயினா அந்த ஃபன் எலிமெண்ட் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபன்னான அந்த விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எம்ஜி ராதாகிருஷ்ணன் அண்ட் எம்ஜி ராதாகிருஷ்ணன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, கிரீஷ் புத்தஞ்சேரியுமே வந்து செம்மையா லிரிக்ஸ் எழுதிருந்தான்னு தோணுது இந்த மியூசிக்கு. கரெக்ட், ஏன்னா ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும்போது கரெக்டா செட் ஆற மாதிரி வேர்ட்ஸுமே வந்து ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு வந்து அந்த மாதிரி கரெக்டா வந்து சந்தம் கொஞ்சம் கரெக்டான கஷ்டமான சந்தம் தான் எழுதுறதுக்கு இல்ல. ஓகே, யா, எஸ், அவ்வளவுதானா? எஸ் எஸ், அதாவது நம்ம இதை பத்தி பேசுறது கம்மியா இருந்தா கூட மனசுல கண்டிப்பா இந்த பாட்டு நிற்கும். நைஸ் சாங். ஓகே கைஸ், இந்த பாட்டோட எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அடுத்து என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அதே மாதிரி எங்களோட மற்ற வீடியோஸ் எல்லாமும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறமா நோட்டிஃபிகேஷன் பில் அழுத்திக்கோங்க. ஸோ தட் யூ கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆல், ஸோ தட் நம்ம எல்லாரோட நோட்டிஃபிகேஷனும் வரும் உங்களுக்கு. அவ்வளோதானா? அவ்வளோதான். See you on the next one guys.